பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். செயின்ட் லூக் சாப்டர் 6:27. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, மீட்புரட்சகராகிய இயேசுவின் இதான நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, செவி கொடுக்காதவர்கள் எப்படி இருப்பாங்க? 2 வித்தியாசங்கள் இருக்கிறது. செவி கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கை அவர் விரும்புகிறபடி அமையும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு தெரியும். அடுத்தது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய பிடிவாதம், நான் இப்படி தான் இருப்பேன் என்று சொல்லி நான் நினச்சிட்டு உட்காந்துருப்பேன். எனக்கு செவி கொடுக்குறியா, என் பேச்சு கேட்குறியா என்று இந்த சத்தம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். உடனே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய சூழலாக இருக்கும். அதான் சொல்லப்படுகிறது, எனக்கு செவி கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்கள் கீழ்ப்படிவார்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு ஆமென் என்று தங்களை அர்ப்பணிப்பார்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆண்டவர் விரும்புகிற பிள்ளைகளாக வருவார்கள். அவங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு பிரியமான அன்பு சகோதரியே, தயவு செய்து வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இடர்களுக்கு ஆளாக மாட்டார்கள். இன்றைக்கி நிறைய பேர் இடறுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் வசனத்துக்கு கீழ்ப்படியதுனால தான். ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வசனத்துக்கு கீழ்ப்படிச்சதாக இருக்கணும். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழ்ப்படிங்க. வேதத்துடைய அன்புக்கரை உங்களை தொட்டு பலப்படுத்தட்டும். ஏன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எண்ணற்ற நேரம், சில நேரங்களில் என்னுடைய சரீர பலவீனமான சூழ்நிலைகள் இருக்கும்போது சத்துருக்கள் என் கண்களுக்கு தெரியும். ஏன்னா அப்போல்லாம் நம்ம அந்தளவுக்கு ஜெபிக்க முடியாது இல்லையா? நல்ல ஜெபத்தில் இருக்கும்போது சத்துருக்கள் கண்களுக்கே தெரியாது. ஆனால் நம்முடைய பலவீனமான நேரத்தில் சத்துரு வரடாமல் இருப்பதற்கு எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அநேக நேரங்களில் நான் அற்புதங்களையும் ஆசைகளை பெற்றிருக்கிறேன். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இதிலையும் நான் அற்புதத்தை பெற்றிருக்கிறேன். நீங்களும் ஆசிரமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். கண்களை முடி ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்னீங்களேப்பா. நாங்கள் நிதி விரும்புகிற பாத்திரமாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கிருபை செய்யும். சமம் டாக்டர் இருக்க மாறாட்டும். இயேசு நல்ல பிதாவே.